தமிழ் டிராமா வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். டிராமாவோட ஓப்பனிங்லயே கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவளோட பேரு தியா. இப்போ தியா கிளப்ல உட்காந்து நிறைய சரக்கு அடிச்சுட்டு போதையில பாத்தீங்கன்னா அங்க இங்க தலாடிட்டு இருக்க. டக்குன்னு ஒரு ரூம்குள்ள போயிடுறான். அந்த ரூம்குள்ள ஆல்ரெடி நம்ம ஹீரோ போதையில தான் படுத்து கிடக்குறான். இப்போ அவளை பாத்தீங்கன்னா இந்த பையன் பார்க்க அழகா இருக்கானே அப்படின்னு ஹீரோவை தொட்டுட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணி அவ கூட ஒன்னா ஸ்டே பண்ணிடுறான். இப்போ அடுத்த நாள் விடியுது. அடுத்த நாள் விடிஞ்சு இவ ஹீரோவை பார்த்தவொன்னே ஐயோ அப்படின்னு வச்சுட்டு வேகமா அவளோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவளோட வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறா. இவ வீட்டுக்கு வந்தவொன்னே இந்த பக்கம் அவங்க அப்பா பாத்தீங்கன்னா சாட்டையோட கையில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா எல்லா விஷயமும் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்ப அவங்க அப்பா இவளை பார்த்தவொன்னே போட்டு சாட்டையால பயங்கரமா அடிச்சிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் தியாவோட சித்தியும் தங்கச்சியும் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவங்களோட சித்தி என்ன சொல்றாங்கன்னா, என்னங்க இவ பண்ண வேலையால நம்மளோட சின்ன பொண்ணோட கல்யாணம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ஒரு ஃபிளைட் டிக்கெட் எடுத்து இவளை ஃபாரினுக்கு அனுப்பி வைங்க. இனிமே இவ இங்க இருக்கவே கூடாது. இவளால நம்ம குடும்பமானமே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இந்த இடத்த விட்டு போக இப்ப இந்த தங்கச்சிக்காரி என்ன சொல்றனா, உன்னை வீட்டை விட்டு அனுப்பணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எல்லாம் உன்னோட வேலை தானே அப்படின்னு ஹீரோயின் கேட்கறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு அறையை போட்டுட்டு ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடி, இதுக்கப்புறம் உன்னோட பிரச்சனை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ல. இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஹீரோயினை வலுக்கட்டாயமா கார்ல ஏத்திட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, இந்த பொண்ணு தான் குவான் குடும்பத்தோட மூத்த பொண்ணு, இவதான் அவங்க கூட ஒன்னா ஸ்டே பண்ணா நேத்து நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு விசாரிக்க சொல்றான். இப்போ அப்படியே 7 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. 7 வருஷத்துக்கு அப்புறமா ஹீரோயின் ஃபாரின்ல இருந்து திரும்ப வரும்போது கையில பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பையனோட வந்துட்டு இருக்கா. இப்போ அவளை பிக்கப் பண்றதுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் ஏர்போர்ட்ல நின்னுட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் அவளை பார்த்த உடனே பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்க. ஹீரோனை கிராஸ் பண்ணி தான் ஹீரோ போயிட்டு இருக்கான். இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றனா, பாஸ் அந்த பொண்ணு தியா தானே, குவான் குடும்பத்தோட மூத்த பொண்ணு, 7 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கூட ஒன்னா ஸ்டே பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா பாக்க அந்த பொண்ணு மாதிரி தான் இருக்கு, 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா ஃபாரினுக்கு அனுப்பிட்டாரு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்போ அவனை பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட கையில ஒரு குழந்தை இருக்கு, உங்களோட குழந்தையா இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கும், கையில குழந்தை இருக்கு, அதுக்கெல்லாம் நான் அப்பா ஆக முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக. இந்த பக்கம் ஹீரோனோட ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா, அங்க பாரு அவர் தான் இந்த ஊர்ல பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லி ஹீரோவை காமிச்சிட்டு இருக்க. இப்ப இவ ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. முகம் தெரியாத ஒரு ஆளு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிருப்பாங்கன்னா, உன்னோட பையன் ஜார்ஜை பத்தின விஷயம் அவனோட அப்பாவுக்கு தெரியக்கூடாது, ஏன்னா அவனோட ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, அதனால ஜார்ஜுக்கு ஆபத்து வர கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவளுமே ஓகே நான் அவனை பத்தின உண்மையை அவங்க அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபாரின்ல இருந்து கிளம்பி வந்திருப்பா. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அவர் மேலெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, வாடி போலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த குட்டி பையன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். டே எப்படா இருக்க, இனிமே நான் தான் உனக்கு காட் மதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என் பையன் கிட்ட பார்த்து பேசு, அவனோட ஐக்யூ லெவல் 200ல இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஓ அந்த அளவுக்கு நீ டேலண்டான ஆளா, அப்போ உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவ லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் நம்மளோட பையன் கிட்ட என்ன சொல்றனா, டே உன்னோட வயசு என்னன்னு யாராவது கேட்டா என்ன சொல்லணும் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் கரெக்டா ஞாபகம் இருக்குமா, 5 வயசுன்னு சொல்லணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்ல. ஆமா அப்படின்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு 7 வயசுன்ற விஷயம் யாருக்கும் தெரியாம நான் தான் பாத்துக்கணும் அப்படின்னு வச்சுட்டு இவங்க எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப இவளோட ஃப்ரெண்டு என்ன கேக்குறானா, ஏண்டி ஜார்ஜோட அப்பா யாரு, அவரை பத்தின டீட்டெயில் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் ஞாபகம் இல்லடி அப்படின்னு இவ சொல்லிடுறா. என்ன காரணத்துக்காக உங்க அப்பா திடீர்னு உன்னை ஃபாரின்ல இருந்து கூப்பிட்டுருக்கான், அவ்வளோ ஈஸியா கூப்பிட மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. 7 வருஷத்துல எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணல, எதுக்காக இப்ப வர சொன்னார்னு எனக்கு தெரியல, போய் பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவ அவளோட வீட்டுல டிராப் பண்ணிடுறா. இப்ப ஹீரோயின் அவளோட பையனை கூட்டிட்டு உள்ள போனவுடனே அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன், நாளைக்கு ஒரு பார்ட்டி நடக்க போகுது, அந்த பார்ட்டில நீ அந்த பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா என்ன ஃபாரினுக்கு அனுப்பி 7 வருஷம் ஆச்சு, அந்த 7 வருஷத்துல நான் எப்படி இருந்தேன்னு ஒரு நாள் கூட நீங்க கேட்கவே இல்லை, ஆனா இப்ப இந்த கல்யாணத்துக்காக என்ன கூப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க. ஆமா உன்னால என் குடும்பமான போகக்கூடாதுன்னா நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. ஓகே நீங்க சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ அவளோட பையன் கூட ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா இவ அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்க. இவ வேலை பாக்குறதுக்கு இவளோட பையனுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா சொன்ன பார்ட்டிக்கு அவளோட பையனை கூட்டிட்டு வர அவங்க அப்பா செம காண்டாயிராரு. நீங்க என்ன சுத்தி பாக்குறதுக்காக வந்திருக்க நினைச்சிட்டு இருக்கியா, வந்திருக்கிறது பிளைண்ட் டேட்டுக்காக, யாராவது பையனை கூட்டிட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்ல, குடும்பமானத்தை வாங்குறதுக்காகவே இந்த குட்டிச்சத்தனை கூட்டிட்டு வந்துட்டா அப்படின்னு அவங்க சித்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா நான் என் பையன் கூட தான் வருவேன், தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா அறிகிற மாதிரி போக இவ தடுத்துடுறா அவங்க அப்பாவை. இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது
அந்த இடத்துக்கு இப்ப ஹீரோ தான் வரான். ஹீரோவை பார்த்தோன்னே அங்க உள்ள எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருக்க. ஹீரோ ஹீரோயினை பாக்குறான். இப்ப தியா கிட்ட வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா? எல்லாமே ஒரு ஆக்சிடென்டா நடந்துருச்சுல அப்படின்னு சொல்ல, இப்ப அவளோட அப்பாவை பாத்தீங்கன்னா ஏதோ தெரியாம தப்பு நடந்துருச்சு, அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையனை பார்த்துட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு போக, இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, ஐயோ நல்ல வேளை என் பையனை அவன் நோட் பண்ணல அப்படின்னு யோசிச்சுட்டு இன்னைக்கு நைட்டு பார்ட்டில ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு உள்ள போயிட்டு இருக்கா. இப்ப உள்ள போனா அந்த இடத்துல ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள தான் இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா ச்சே, இவளையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளோட பிள்ளையும் நான் பாத்துக்கணுமா அப்படின்னு இவன் புலம்பிட்டு இருக்கும்போது இவன் கரெக்டா ஹீரோனை பாக்குறான். அவளை பார்த்தோன்னா அவ அழகுல மயங்கி, உண்மையாவே இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்காக தாராளமா ஏத்துக்கலாமே, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, இனிமே அவனோட பையன் நான் அப்பான்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு இவன் ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருக்க. எதுக்காக அந்த பையன் உன அப்பான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். ப்ரோ என்ன ப்ரோ நீங்க பேசிட்டு இருக்கீங்க, இந்த பொண்ணு என்னோட ஃபியான்சி, என் ஃபியான்சியோட குழந்தை, எனக்கும் புள்ள மாதிரி தானே அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அந்த குட்டி பையன் கிட்ட என்ன கேட்கறானா, உன்னோட வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இவனுக்கு அவனோட அம்மா சொன்னதான் ஞாபகம் வருது. யாரு கேட்டாலும் 5 வயசுன்னு சொல்லியிருப்பா இல்லையா, அது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு இப்ப அவனை பாத்தீங்கன்னா 5 அப்படின்ற மாதிரி கை காமிச்சிட்டு இருக்க. ஹீரோ என்ன யோசிக்கிறானா, இந்த பையன் எப்படி என்னோட பையனா இருக்க முடியும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவன் அந்த இடத்த விட்டு அமைதியா போக, உன் பையன் அவர்கிட்ட ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டானா பாரு, அவரு கோச்சிக்கிட்டு போறாரு, உன்னோட பையனுக்கு ஒழுங்கா சொல்லி கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி இவன் திட்ட ஆரம்பிக்கிறான். இப்ப இந்த குட்டி பையன் என்ன சொல்றானா, அதிகமா பேசுறவங்களுக்கு மண்டையில ஒண்ணுமே இருக்காதான் அப்படின்னு சொல்ல அவனுக்கு கோவம் வந்துருது. என்னையே நீ இப்படி பேசுறியாடா, உனக்கு எப்படி பேசுறதுன்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி அவன் இந்த குட்டி பையனை பிடிச்சி மல்ல கட்டிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு இவளோட தங்கச்சியும் அவளோட ஃபியான்சியும் தான் வராங்க. ஆக்சுவலா இந்த பையன் ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. ஹீரோயின் துரோகம் பண்ணிட்டா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சவன ஹீரோயினோட தங்கச்சி கூட ஒண்ணு சேர்ந்துறான். இப்ப வந்து என்ன சொல்றானா, எதுக்காக அந்த குட்டிச்சாத்தான் கூட நீ இப்படி மல்ல கட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் இவங்களை பார்த்தவன ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இப்ப அவளோட தங்கச்சி பாத்தீங்கன்னா ஒரு கேக் எடுத்து ஹீரோயினோட பையன் கிட்ட கொடுத்து, இந்த இது சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்க, இல்லங்க நான் கேக்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிடுறான். ஏன் நீ கேக் சாப்பிட மாட்டேன், உன்னோட ஆன்டி இவ்வளவு பாசமா கொடுக்குறேனே அதுக்காகவாது நீ வாங்கிக்க கூடாதா அப்படின்னு இவ கொடுத்துட்டு இருக்க. இப்ப அந்த அவனை பாத்தீங்கன்னா, உன்னோட பையனுக்கு நீ நல்ல விஷயத்தையே சொல்லி தர மாட்டியா, இப்படி வளர்த்து வச்சிருக்க, மத்தவங்களுக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறான், இவ்வளவு பார்க்க வந்ததுக்கு பதிலா நம்ம வேற எங்கேயாவது போயிருக்கலாம், நம்மளோட மூட நம்ம ஸ்பாயில் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நெக்ஸ்ட் வீக் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது, உன்னை பார்த்ததுல சந்தோஷம் தான் அப்படின்னு இவ்வளவு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, என்னோட பையனுக்கு கேக்குனா அலர்ஜி, சோ அவன் அதெல்லாம் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்ல, ஓகே நான் அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன், நான் போய் பார்ட்டியை என்ஜாய் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இந்த இடத்த விட்டு போக, இப்ப இந்த குட்டி பையன் என்ன சொல்றானா, அம்மா நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்ல, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் வாடா அப்படின்னு இவ கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப அவளோட பையன் பாத்ரூம்ல இருந்துட்டு இருக்க. இந்த பக்கம் 2 பொண்ணுங்க ஹீரோவை பத்தி தான் காசிப் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு பெரிய பணக்காரரா இருக்காரு, 7 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருந்தாங்கன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் எந்த பொண்ணு கூடயுமே ஒன்னா இருக்கல, கல்யாணமும் பண்ணிக்கல, அவர் பையனானே நிறைய பேருக்கு டவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டவன, ஆமாங்க நீங்க சரியா சொன்னீங்க, அந்த டவுட் எனக்குமே இருக்கு, ஏன்னா அவர் ஒன்னா இருந்தாங்கன்னு சொல்லிக்கிறாங்க, ஆனா அதை பத்தின டீடைல் எதுவுமே கிடைக்கல பாத்தீங்களா அப்படின்னு இவளும் அவங்க கூட சேர்ந்து கொளுத்தி போட்டுட்டு இருக்க. பின்னாடி நிக்கிறாரு அவர் தானே அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போக, திரும்பி பார்த்தா ஹீரோ தான் இருக்கான். இப்ப ஹீரோவில் பிடிச்சிட்டு, நான் பையனா இல்லையான்ற டவுட் அவங்களுக்கு வர்றது நியாயம் தான், உனக்குமா வந்திருக்கு, 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றத மறந்து போயிட்டே அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோயின் கிட்ட க்ளோஸ் ஆயிட்டு இருக்க. இங்க பாருங்க, எனக்கு இந்த இடத்துல ஃபியான்சி இருக்காரு, நான் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீங்க இப்படி என்கிட்ட க்ளோஸ் ஆனீங்கன்னா என்னோட ரெப்புடேஷன் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை விட நீ நானும் க்ளோஸா இருந்திருக்கோம், அப்புறம் என்ன ரெப்புடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவ கிட்ட வந்துட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு இவளுக்கு ஒரு மாப்பிள்ள பார்த்தாங்களே, அந்த மாப்பிள்ள இன்னொரு பொண்ணு கூட வரான். அவனை பார்த்தவன இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்க. யார் யாது இந்த இடத்த விட்டு அந்த பக்கம் போங்க அப்படின்னு அவன் சொன்னவன, நான் தான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோ பார்த்தவன அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு பயந்து ஓடிட்டு இருக்க. ஹீரோனுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இந்த பொறுக்கி பையலையா நீ கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. ஆமா எனக்கு அவரை தான் பிடிச்சிருக்கு, ஏன்னா என் பையனோட பழைய அப்பா மாதிரியே அவர் இருக்காரு, அதனால இவர் தான் நான் சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, உனக்காக தான் நான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன், அந்த உண்மையை உங்ககிட்ட நல்லா சொல்ல முடியாது, உங்ககிட்ட இல்ல வேற யார்கிட்டயுமே நல்லா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவன் என்ன சொல்றானா, சரி இவனை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி உன்னால சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வெறும் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான், மற்றபடி நம்பிக்கையெல்லாம் நான் எதிர்பார்க்கல, ஏன்னா நம்பிக்கையை எதிர்பார்த்தவங்க எல்லாரும் நம்மளை கைவிட மாட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல, 7 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னை ஏமாத்தின மாதிரி
அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயின் பையன் கூட சேர்ந்து இன்னொரு குட்டி பையனும் வந்துட்டு இருக்கான். அந்த குட்டி பையன் ஹீரோவோட குடும்பத்தை சேர்ந்தவன். இப்ப அவன் ஹீரோவை பார்த்து என்ன சொல்றானா, அங்கிள் இப்பவாது ஒரு பொண்ணை பிடிச்சிங்களே, நீங்க மட்டும் இந்த வருஷம் கல்யாணம் பண்ணாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க குடும்பத்துல உள்ள எல்லாரும் சேர்ந்து உங்களை ஒரு வழி ஆக்கியிருப்பாங்க அப்படின்னா அவன் கலாய்ச்சிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு இந்த பக்கம் சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோவும் அந்த பையன் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் என்ன கேக்குறானா, என்ன பேசிட்டு இருந்த அந்த பையன் கூட அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா நாங்க 2 பேரும் சும்மா விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, உன்னோட காட் மதர் இந்த இடத்துல தான் இருக்கு, அவ கூட இரு, அம்மாக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அந்த குட்டி பையன் இந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஆளுங்க எல்லாரையும் இவளுக்கு ஒரு மாப்பிளை பார்த்தாங்களே, அவன் அந்த பொண்ணு கூட எந்த ரூம்ல இருந்தாலும் அந்த ரூமுக்கு அனுப்பி விட்டுறான். இப்ப அவங்க எல்லாரும் போய் வளைச்சு வளைச்சு அவனை போட்டோ எடுத்துட்டு இருக்க. அவன் அவனோட அப்பாக்கு கால் பண்ணி அப்பா வந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்னு இவன் கெஞ்சிரான். அவங்க அப்பா அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா அவனுக்கு அறைய போட்டுட்டு ஏன்டா அப்படி என் மானத்தையே வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினோட அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்றானா, இவன் பண்ண தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இதனால நம்மளோட கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா ஓகேன்னு சொல்லிடுறாரு. அப்பா இந்த மாதிரி ஒரு பையனையே எனக்கு பார்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல பின்ன உனக்குலாம் நல்ல பையனாவா கிடைப்பான் அப்படின்னு அவங்க சித்தி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஓகே நீங்க எந்த பையனை பார்த்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன், ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்ல என்ன கண்டிஷன் அப்படின்னா அவங்க அப்பா கேட்கிறாரு, என் பையனோட பேர்ல 5% ஸ்டாக் மார்க்கெட் சொத்தை நீங்க எழுதி வைக்கணும், அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எப்போதும் போல என்னோட வேலையை பார்த்துட்டு இருப்பேன், இந்த 2 கண்டிஷனுக்கும் ஓகேனா கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ்வளவு பெரிய அமௌண்ட்லாம் உனக்கு தர முடியாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, நீங்க கட்டி வைக்கிற மாப்பிள்ளை நம்பி என்னாலையும் என் பையனாலையும் எப்படி இருக்க முடியும், எங்களோட நிலைமை எப்ப வேணாலும் மாறலாம், அதுக்கெல்லாம் ஒரு முடிவு தெரிஞ்சாதான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்குவேன், இல்லனா என்னையும் என்னோட பையனை விட்டுருங்க, நாங்க 2 பேரும் இந்த ஊரை விட்டே கிளம்பி போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக அவங்க அப்பாக்கு எப்படி இவளை சமாதானப்படுத்துறதுனே தெரியல. இப்ப அவங்க அப்பாட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பார்ட்டிக்கு தான் வந்துட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ அந்த குட்டி பையன் கூட உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ பசில்ஸ் விளையாடிட்டு இருக்கான். இப்ப இவன் என்ன சொல்றானா, உங்களை மாதிரி ஒரு பையனை பார்த்தேன், ஏன் கூட ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வந்தானே அந்த பையன் உங்களை விட ஃபாஸ்டா பண்ண அங்கிள் அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோ என்ன யோசிக்கிறானா, அவனுக்கு எப்படி என்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு அப்படின்னா ஹீரோக்கு கொஞ்சம் டவுட் ஆயிட்டு இருக்கு. இப்ப அவன் என்ன சொல்றானா, அவனுக்கு 6 வயசு ஆகுதுன்னு சொன்னான், எப்படியா இருந்தாலும் அவனை விட நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனது 6 வயசு அப்படின்னு ஹீரோக்கு ஒரே சந்தேகமாயிட்டு இருக்கு. ஏன்னா குட்டி பையன் கேட்கும்போது 5ன்னு கைய காட்டினா இவன் வந்து 6ன்னு சொல்லிட்டு இருக்கான். என்கிட்ட உண்மையை மறைக்கிறியா அப்படின்னு இவன் ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். இப்ப இந்த இடத்துல ஒரு அழகான நெக்லஸ் தான் ஏலத்துக்கு வருது. அந்த நெக்லஸ் ஹீரோயினும் ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் மாறி மாறி ஏலம் எடுத்துட்டு இருக்க. டே அவ ஏதோ ஒன்னு கோர்த்தி விட பாக்குற மாதிரி இருக்கு, அமைதியா இரு அப்படின்னு இருக்க, நீ சும்மா இரு, என்னோட பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே இப்போ ஏலம் எடுத்துட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் மாறி மாறி ஏலம் எடுத்துட்டு இருக்க. பார்த்தா கடைசி அந்த நெக்லஸ ஹீரோ வாங்கிடுறான். இப்போ அந்த ஏலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ அந்த நெக்லஸ வாங்கிட்டு போய் ஹீரோயின் கிட்ட கொடுக்க, எனக்கு எதுக்காக இதை கொடுக்குறீங்க, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு தான் வரா. இந்த பொண்ணுதான் ஹீரோவோட ஃபியான்சி. இப்ப வந்து ஹீரோ பார்த்து என்ன கேக்குறானா, உனக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன சம்மந்தம், அவ கூட நீ க்ளோஸ் ஆயிட்டு இருக்க, இவன் மேல நீ காதல்ல விழுந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன நீ பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க, நான் சும்மா அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நான் உன்னோட ஃபியான்சி, உன்னோட ஒவ்வொரு மூமெண்ட்டுமே எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே ஹீரோயினை பார்த்து என்ன சொன்னா, 3 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள இந்த சிட்டியை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, எதுக்காக என்கிட்ட வந்து இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்ல இப்ப இவளுக்கு சப்போர்ட்டா அவளோட அம்மா அப்பா 2 பேரும் வந்துடுறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் வந்து, ஆமா ஆமா என் பொண்ணுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, என் பொண்ணுக்கு ஆல்ரெடி நான் மாப்பிள்ள பாத்துட்டேன் அப்படின்னு இவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. இப்பவே ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, மத்த பொண்ணுங்க கிட்ட இருந்து நீ தள்ளி இருக்கிறதா உனக்கு நல்லது, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு அவளோட குழந்தைய நம்மளோட குடும்பத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்ல அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. குழந்தை இருக்கா, நீ பண்றது காமெடி, நீங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும், எந்த குழந்தைய மனசுல வச்சுட்டு சொல்ற, இவ கூட இருக்க இந்த பையனை வச்சுட்டா இந்த குழந்தை உன்னோட குழந்தையா அப்படின்னு கேட்டு இப்பவே ஹீரோயின் போய் என்ன கேக்குறானா, இந்த குழந்தையோட அப்பா யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த குழந்தையோட அப்பாவை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்ப இவ மறுபடியும் கேள்வி கேட்ட உடனே இவளோட பணபலத்துக்கு பயந்து போய் இவளோட அப்பா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அந்த குழந்தையோட அப்பா யாருன்னு எங்களுக்கே தெரியாது, 1 நைட் ஸ்டாண்ட்ல குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு இவர் பழைய கதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்றானா, நான் ஃபாரின்ல இருக்கும்போது தான் குழந்தை பிறந்துச்சு, நான் ஃபாரின்ல இருந்து இப்பதான் திரும்பவே வந்திருக்கேன், இந்த குழந்தைக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு இவ சொல்லிடுறான். இப்ப ஹீரோ வீட்டுல உள்ள குட்டி பையன் என்ன சொல்றானா, அங்கிள் இவனும் சேர்ந்து என் கூடவே படிக்கட்டுமே, என்னோட ஸ்கூல்லயே இவனை சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்ல, உன் ஸ்கூல் ரொம்ப ஸ்டேட்டடா, நம்மள மாதிரி ரொம்ப ஹை கிளாஸான ஆளுங்க மட்டும்தான் அங்க படிக்க முடியும், அப்ப பேர் தெரியாதவங்களாம் அந்த இடத்துல படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அவளோட பையனை உங்ககிட்ட இருந்து தள்ளி வச்சிருந்தா அதுவே போதும்.
இப்ப ஹீரோயின் அவளோட பையனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, ஒழுங்கா அந்த பையன் கிட்ட நீ தள்ளி இரு, அந்த பொண்ணு என்ன சொன்னான்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அவங்களாம் பெரிய ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் தள்ளி இருக்கிறது இருக்கட்டும், எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, நானும் என்னோட பையனும் இந்த ஊரை விட்டு போகலான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா அவளோட பாஸ்போர்ட்டை கிழிச்சு போட்டுறாரு. என் பெர்மிஷன் இல்லாம நீ இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக கூடாது, நான் சொல்றதை மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்னோட விஷயத்துல மட்டும் எதுக்காக இப்படி இது இறக்கமே இல்லாம நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப இந்த குட்டி பையன் டக்குன்னு உள்ள ஓடி போறான். பாத்தியா உன்ன மாதிரியும் பையனும் உதவ கரையா தான் இருக்கா அப்படின்னு அவங்க அப்பா திட்டிட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பாவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா லேப்டாப் எடுத்துட்டு வந்து நம்மளோட கம்பெனி வெப்சைட்டை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல அவரு ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. இப்ப அந்த ஆளு என்ன சொல்றானா, கண்டிப்பா ஏதாவது பெரிய ஹேக்கரா தான் இருக்கணும், அவர் தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு புரிஞ்சு போச்சு எல்லாமே ஜார்ஜோட வேலை தான் அப்படின்றது. அவன் தான் ரூமுக்குள்ள உட்காந்து அவங்க தாத்தா கம்பெனியோட ஹேக் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, இந்த பிரச்சனையில இருந்து நான் வேணா உங்களை காப்பாத்தி விடுறேன், ஆனா என்னோட பையனுக்கு வர வேண்டிய சொத்து அவனுக்கு எழுதி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, சரி நீ சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன், உடனே இதை சரி பண்ணு அப்படின்னு சொல்ல உடனே டிரான்சாக்சன் பண்றதுக்கான அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ அவளோட ரூமுக்கு போறான். இப்ப ஜார்ஜ் கிட்ட என்ன சொல்றானா, டே இந்த வேலையை நீ தானே பார்த்த அப்படின்னு சொல்ல ஆமாமா அவர் ரொம்ப பேசினாரு அதான் பார்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் லேப்டாப்பை நோண்டிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் என்ன கேட்கறானா, இன்னும் என்னடா நோண்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா ஒரு சின்ன வேலை பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் ஹீரோவோட கம்பெனியுமே ஹேக் பண்ணி விட்டுறான். இப்ப இந்த விஷயம் ஹீரோக்கு தெரியவுன பெரிய பெரிய ஹேக்கர்லாம் கூப்பிட்டு அவனோட கம்பெனி வெப்சைட்டை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் இவளோட ஃபியான்சியுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். என்னடான்னு பார்த்தா உங்க அப்பா உங்க ஃபியான்சி எல்லாரும் ஒரே இதுல தான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப அது எல்லாத்தையும் ஹேக் பண்ணோன்னு அவன் பயந்து போயிட்டு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோன்ட்ட கெஞ்சிட்டு இருக்க. பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணுங்க, பிரஸ்காரங்க முன்னாடி சொன்னதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்ல இப்ப அவங்க எல்லாரும் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோயின் பிரஸ்காரங்க முன்னாடி என்ன சொல்றானா, எங்க அப்பாவோட சொத்துல இருந்து எனக்கு பாதி % சொத்து வரப்போகுது, அது மட்டும் இல்லாம எனக்கு இவனுக்கு நடக்கிற இந்த கல்யாணம் இனிமே நடக்காது அப்படின்னு சொல்ல அவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு என்ன நீ ஏமாத்திரி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இன்னையோட தொல்லை முடிஞ்சுடா அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் இந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறா. இப்ப வெளியே கார்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, என்னடி நீ பாட்டுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்துட்ட, உன்னோட அப்பாக்கு தெரிஞ்சா உன்ன ஒரு வழி ஆக்கிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவரை விட்டு தள்ளி என்னோட பையனை நான் பாதுகாத்து ஆகணும், என்னோட பாஸ்போர்ட்டை வேற கிழிச்சு போட்டாரு, என்னால ஃபாரினுக்கு போக முடியாது, அதுதான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவளோட அம்மா வீட்டுக்கு தான் போறாங்க. என்னடான்னு பார்த்தா ஜார்ஜை பார்க்கணும் அப்படின்னு ஹீரோ வீட்டுல உள்ள குட்டி பையன் சொல்லியிருப்பான் போல. அதுக்குதான் ஹீரோயின் இவங்களோட வீட்டுக்கு வாங்கின அட்ரஸ் அனுப்பி வச்சிருப்பா. இப்ப அவங்க எல்லாரும் ஒன்னா வந்துட்டு இருக்க. வாமா பார்த்து எவ்வளவு நல்லாச்சு அப்படின்னா அவங்க ஹீரோயினை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றானா, உன்னோட ஆளுக்கும் அவளோட ஃபியான்சிக்கும் பிரேக்கப் ஆயிருச்சாமே, என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க, நியூஸ்ல எல்லாம் கூட போட்டாங்க பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ ஏத்தி விடுறதுக்குனே கூட சுத்திட்டு இருக்கடா, அமைதியா வந்து உட்கார் அப்படின்னு சொல்லி இவனுங்க 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த பக்கம் 2 குட்டி பசங்களை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோனை பார்த்து விளையாடாம என்ன கேக்குறாங்கன்னா, ஏமா ஜார்ஜோட அப்பா யாரு, அவரை பத்தி நீ சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அவரை பத்தி பேச விருப்பம் இல்ல ஆண்டி அப்படின்னு இவ சொல்லிடுற. இப்ப அவங்களோட பொண்ணை பாத்தீங்கன்னா அந்த ஆளு சரியான பண்ணிக்குட்டிமா அப்படின்னு சொல்ல, என்ன நீ பேசிட்டு இருக்கா, அவ புருஷனை பத்தி ஒன்ன யார் பேசுறது அப்படின்னு சொல்லி இவங்க திட்டிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, அவர் கார் ஆக்சிடென்ட்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு, அதனால அவரை பத்தி நான் வெளியில பேசுறது இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு இந்த பக்கம் இருமலா வந்துட்டு இருக்கு. ஹீரோ இருமிட்டு இருக்கத பார்த்தோன்னே அசிஸ்டன்ட் சிரிச்சிட்டு இருக்கான். அவங்க புருஷனை பத்தி பேசினா இவருக்கு ஏன் இருமல் வருதுன்னு தெரியலையே, அந்த கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி இவன் சிரிச்சிட்டு இருக்க. என்னோட ஃப்ரெண்ட் அவளோட புருஷனை பத்தி எவ்வளவு சோகமான விஷயத்த சொல்றா, அதுக்கு போய் நீ சிரிச்சிட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏமா நீ பாட்டுக்கு ஏத்தி விடாத, நான் வேற விஷயத்த நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் ஹீரோயினுக்கு அவளோட அப்பா தான் கால் பண்றாரு. அவர் கால் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, என்னால இப்ப வர முடியாது அப்படின்னு இவ சொல்லிடுறா. நீ வந்தே ஆகணும், வரலன்னா ஷேர்ஸ் எல்லாத்தையும் உனக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க, நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல நானும் உன் கூட வரேன் அப்படின்னு இவ்வளவு கிளம்பிடுறா. இப்ப ஹீரோனோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, என்ன பிரச்சனைன்னு பாடுறா அப்படின்னு சொல்ல அவனும் ஓகே அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் கார்ல உட்காந்துட்டு இருக்க, பக்கத்துல அவளோட ஃப்ரெண்டு தான் இருக்கா. இப்ப அவன் என்ன கேக்குறானா, ஏண்டி இந்த ஆளு குழந்தைங்கள மீட் பண்ண வைக்கிறேன்ற சாக்குல உன்னை பாக்குறதுக்காக தானே வந்தாரு, எனக்கு தெரிஞ்சா அவர் உன்னை சைட் அடிக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அமைதியா வண்டியை ஓட்டிட்டு போடி அப்படின்னு இவ சொல்லிடுறா. இப்ப அவங்க 2 பேரும் ஹீரோனோட வீட்டுக்கு தான் வராங்க. அங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே இந்த தங்கச்சி அவளோட ஃபியான்சி சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்பாவோட ஷேர்ல இருந்து இவ்வளவு ஷேர் நீ எடுத்துக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அப்படின்னு ஹீரோனும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, என் குடும்ப மானத்தை இப்படி பண்ணிட்டு இருக்கே, அவ்வளவு ஷேர் எடுத்தனா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சாட்டை எடுத்து அடிக்கிற மாதிரி வர, ஹீரோயின் அந்த சாட்டையை பிடிச்சிட்டா, 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் தப்பு பண்ணேன், அதனால நீங்க அடிக்கும் போது அமைதியா இருந்தேன், இப்ப எந்த தப்பு பண்ணல, என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க எல்லாருமே நான் கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. இப்ப
அவங்க அப்பா ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, ஒன்னால உன் தங்கச்சியோட கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஏன் இஷ்டப்படி தான் இருப்பேன், நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ பார்த்த உடனே இவங்க அப்பா நல்லவர் மாதிரி நடிக்க ஆரம்பிக்க, ஹீரோ என்ன சொல்றேன்னா, உங்க ஃபேமிலி கூட ஒரு கான்ட்ராக்ட் போடலான்னு வந்தேன், இவங்க 2 பேருக்கு வேற கல்யாணம் நடக்க போதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னோட கல்யாணத்துக்காகவா இவ்வளவு தூரம் வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலின்னு ஆயிப்போச்சு, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இப்ப வெளியே வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். அவன் வந்து என்ன சொல்றானா, நீ என்ன கரெக்ட் பண்ண ட்ரை பண்றியா, நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படித்தானே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் உன்னை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றேனா, உன்னை கரெக்ட் பண்றதுக்கு பதிலாக வீட்டுக்குள்ள ஒருத்தன் நிக்கிறானே அவனை கரெக்ட் பண்ணலே என் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா, உங்களை யாரோ உள்ள கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இப்பவே போனதுக்கு அப்புறம் ஹீரோனை பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போக பார்க்க ஹீரோ அவளை பிடிச்சிக்கிறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, என்னைய நீ கரெக்ட் பண்ணுவேன்னு சொன்னல, எங்க கரெக்ட் பண்ண, இப்ப நான் உன் கண்ணு முன்னாடி தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஐயோ, நான் வேணும்னு சொல்லலைங்க, அவனை வெறுப்பேத்துறதுக்காக சொன்னேன், மத்தபடி ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மத்தபடி ஒண்ணும் இல்லையா, 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத மறந்து போயிட்டியா, நான் வேணா ஞாபகப்படுத்தவா, நிறைய சரக்கு அடிச்சுட்டு நீ என்னோட ரூம்குள்ள வந்து என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல, இல்ல போதும் போதும் நிப்பாட்டுங்க, அன்னைக்கு நடந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசிக்க வேண்டாமே, அது நடக்காத மாதிரியே இருக்கட்டும், வேணா அதுக்கு பதிலாக நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கலாம், நான் உங்களுக்கு பணமா கொடுத்துட்றேன், நீங்க கேட்குற அளவுக்கு பெரிய அமௌண்ட்லாம் என்னால தர முடியாது, நான் தர்றதே கொஞ்சம் நெஞ்சு பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் ஒரு டீல் போட்டுக்கலாம், நீயும் உன்னோட பையனும் என் கூடவே எப்போதும் ஒன்னா இருங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா, இந்த விஷயம் உன்னோட ஃபியான்சிக்கு தெரிஞ்சா என்ன கொண்டு போட்டுருவா, கண்டிப்பா என்னால முடியாது, என் லைஃப் ரிஸ்க்ல மாட்ட நான் விரும்பலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன், செய்யணுமா வேணாமா அப்படின்றத யோசிச்சு முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து கார்ல உட்காந்துட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, ஏய் எனக்கு தெரிஞ்சு அவர் உன்னை லவ் பண்றாருன்னு நினைக்கிறேன், அதனாலதான் உன்னை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அமைதியா இரு, அவனுக்குலாம் நல்ல சான்ஸ் கொடுக்க முடியாது, அவனோட ஃபியான்சி யாருன்னு தெரியும்ல, சரியான பிசாசு, அதுக்கிட்டலாம் மாட்டிட்டு என்னால முழிக்க முடியாது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஜார்ஜோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வருது, அவனை நல்லபடியா நம்ம ப்ரிப்பேர் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜார்ஜை பத்தி நீ கவலைப்படாத, அவன் ரொம்பவே டேலண்டானவன், அவனுக்குலாம் ப்ரிப்பரேஷனே தேவையில்லை, ஈஸியா எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஜார்ஜ் அந்த ஸ்கூலுக்கு தான் கூட்டிட்டு வரா. அதே ஸ்கூல்ல தான் இப்ப ஹீரோட ஃபேமிலியை சேர்ந்து அந்த பையனுமே இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பையனுக்காக வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் அவளோட பையனுக்காக வந்திருக்கா. இப்ப இவங்க எல்லாரும் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டீச்சர் பாத்தீங்கன்னா ஜார்ஜே ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோட ஃபியான்சி வந்து முன்னாடியே சொல்லியிருப்பா, ஜார்ஜ்னு ஒரு பையன் வருவான், அவன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல ஃபெயில் ஆனவங்களோட நேம் எல்லாத்தையும் சொல்றேன், அவங்க யாருமே இனிமே இந்த ஸ்கூல்ல படிக்க லாய்க்கே இல்லை அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க பேர் சொல்லிட்டு இருக்க. அதுல ஜார்ஜோட பேருமே வருது. அதை பார்த்தவனே ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு, டீச்சர் நீங்க எதை தப்பா வாசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், என்னோட பையன் ஃபெயில் ஆக வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மேடம் நான் கரெக்டா தான் வாசிக்கிறேன், ஜார்ஜ் வந்து எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னு சொல்ல, எங்க அவனோட எக்ஸாம் பேப்பரை காட்டுங்க, கண்டிப்பா அவன் ஃபெயில் ஆக மாட்டான் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது, ப்ரொசீஜர்ல அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இந்த கிளவிய விட என் பையனோட ஐக்கியூ லெவல் அதிகமா தான் இருக்கும், இவன் எப்படி ஃபெயில் ஆயிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அம்மா என்னால இந்த எக்ஸாம் பேப்பரை அப்படியே எழுத முடியும் அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் எழுதி காட்டிடுறான். இப்ப அதுல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கரெக்டா ஆன்சர் எழுதி வச்சிட்டு இருக்க. பாத்தீங்களா அவன் கொஸ்டினை கூட மறக்காம எழுதி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் இந்த டீச்சர்கிட்ட காட்ட அவங்க இதை கிழிச்சு போட்டுடுறாங்க. இங்க பாருங்க மேடம், இந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர்லாம் இருக்கு, நாங்க எல்லாரும் அதைப்படிதான் நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அதுல ஒரு பேரண்ட்டை பாத்தீங்கன்னா, நீ எல்லாம் எதுக்காக இங்க வந்து கத்திட்டு இருக்க, உன்னை பார்த்தா லோ கிளாஸ் மாதிரி இருக்கே, உன்னை யார் இந்த ஸ்கூலுக்கு வர சொன்னதா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை புள்ளி பண்ணிட்டு இருக்க. மேடம் பார்த்து பேசுங்க, நீங்களும் பேரண்ட்ஸ் தான் நானும் பேரண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது நீ நானும் ஒன்னா, நீ சிங்கிள் பேரண்ட் தானே, குழந்தைக்கு அப்பா யாருன்னு கூட தெரியாது, நீ எல்லாம் ஸ்கூல்ல சேர்க்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஸ்கூலோட பிரின்சிபல் தான் வராங்க. அவங்க வந்து ஹீரோவை பார்த்து ரொம்ப நல்லாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மேடம் இவங்க 2 பேரும் தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களோட பையன் இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான், அவன் ஃபெயில் ஆனதுக்காக இவங்க வந்து இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இதெல்லாம் நியாயமே இல்லை, நீங்களே அவங்கள வெளியே துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அவங்கள பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அறைய போடுறாங்க. பிரின்சிபல் மேடம் எதுக்காக என்ன அரைஞ்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க ஹீரோ யாருன்னு சொன்னோன்னே அவங்கள பாத்தீங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. உன்னை வேலையை விட்டு தூக்குறேன், மறுபடியும் எக்ஸாம் எல்லாருக்கும் வைங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் எக்ஸாம் எழுதுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஜார்ஜ் பாஸ் ஆயிடுறான். இப்ப இந்த பிரின்சிபல் பாத்தீங்கன்னா ஹீரோனை கூப்பிட்டு தனியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவ பிரின்சிபல் கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட பையனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா, எனக்கு உன்னோட பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, தரமாட்டேன் அப்படின்னு இவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. உன்னை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்ல, நான் என்னோட அம்மா
அம்மாவை தரமாட்டேன் அப்படின்னு இவன் கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோனை பார்த்தீங்கன்னா வாடா நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போக, நான் மாமா சைடில் ஏதோ ஓடுது போல அப்படின்னு இவன் கலாய்ச்சிட்டு இருக்க. வாயை மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் வீட்டு வாசல் முன்னாடி அவனுக்கு பார்த்த மாப்பிள்ள வந்து கத்திட்டு இருக்கான். எனக்கு பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்த பாக்குறீங்களா, அவ வேற யார் கூட சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அவங்கள பாத்தீங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அவ உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹீரோயின் அவளோட வீட்டுல இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த வீட்டோட வேலைக்கார லேடி தான் வராங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வீட்டுல உள்ள பொண்ணுங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒயின் ரெடி பண்ணிருக்கோம், நம்ம வீட்டு பொண்ணுங்க எல்லாருமே குடிச்சிருக்கோம், இந்தாங்க நீங்களும் குடிங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த கஷாயத்தை குடிச்சிடறான். அதை குடிச்ச உடனே அவளுக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. எல்லாமே உங்க சித்தியோட பிளான் தான். இந்த பக்கம் அவளோட குட்டி பையன் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல விளையாடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்போ அவன் வந்து டே உன் பேர் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. என்னையே நீங்க வம்பளுக்குறீங்களா, நான் மட்டும் பெரியவனா வளர்ந்தேன்னா அவங்கள உரிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடும்போது கீழே விழுந்துடுறான். இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவனை வீட்டுக்கு கூட்டு போய் அவன் முகத்துல உள்ள கரையெல்லாம் தொடச்சிட்டு இருக்க. உன் ட்ரெஸ் கூட பார்க்க அழுக்கா இருக்கு பாரு, அதை கழட்டிட்டு வேற ட்ரெஸ் மாத்திக்கோ அப்படின்னு சொல்ல, இல்லப்பா எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். சரிவா உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினோட வீட்டுக்குள்ள அவளுக்கு பார்த்த அந்த மாப்பிள்ள தான் வரான். இப்பவே ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்துட்டு இருக்க. ஹீரோயின் இந்த பக்கம் ஒளிஞ்சிட்டு இருக்கா ரூமுக்குள்ள. இப்பவே உள்ள வந்த நேரமா பார்த்து இவ்வளவு பாத்தீங்கன்னா அவனை ரூமுக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு வெளியே வர. வெளியே இவளோட தங்கச்சி தான் நிக்கிறா. எல்லாமே இவங்களோட பிளான் தான் போல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா உங்களை பாக்குறதுக்காக 4வது மாஸ்டர் வந்திருக்காரு அப்படின்னு ஹீரோ பத்தி சொல்லிட்டு இருக்க. இவ சிரிச்சுக்கிட்டே வெளியே வரும்போது ஹீரோயின் அவளை மயக்கம் போட வச்சு அந்த பெட்ல தள்ளி விட்டுறா. இப்ப அவளை தள்ளதுக்கு அப்புறம் அவளோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்றா. கால் பண்ணா போனை எடுக்கவே இல்லை. இப்ப அவ மெசேஜ் பண்ணிட்டு அந்த கதவு கிட்ட போய் என்ன சொல்றானா, ஒரு நிமிஷம் நில்லுங்க, அவசரப்படாதீங்க, எனக்கு வெக்கமா இருக்கா, அதான் கதவை சாத்திட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கதவை ஓபன் பண்ணுவேன், நான் பெட்ல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு கதவை ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருக்க. கரெக்டா ஹீரோ வந்து புடிச்சிடறான். இவ தள்ளாடிட்டு இருக்கும்போது இப்ப அதே இடத்துக்கு தான் இவளோட ஃப்ரெண்டுமே வந்துடுறா. இப்போ அவ ஃப்ரெண்டு ஹீரோயினை பார்த்து என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஒன்னும் ஆகல, ஜார்ஜை கூட்டிட்டு நீ போ, நான் அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு தான் வரான். இது எந்த இடம் அப்படின்னு சொல்லி கேட்க ஹோட்டல் அப்படின்னு ஹீரோ சொல்றான். டேய் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்காத, தள்ளி போட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அமைதியா வா அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேரும் ரூமுக்குள்ள போனவன ஹீரோவில் படுக்க வச்சுட்டு அவனோட அசிஸ்டண்ட்டுக்கு தான் கால் பண்றான். டே இப்படி ட்ரக்ஸ் கொடுத்துட்டாங்க, அதை சரி பண்றதுக்காக மாத்திரையை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல அவனையும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அவன் எடுத்துட்டு வந்து அந்த மாத்திரையெல்லாம் வச்சிட்டு இருக்க. இப்பதான் அவன் ஹீரோனை பாக்குறான். பாஸ் இவங்களுக்கு தான் இந்த மாத்திரையா, எனக்கு தெரிஞ்சு இந்த மாத்திரையெல்லாம் தேவைப்படாது, அதுக்கு வேற ஒண்ணு தேவை அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை டக்குன்னு பிடிச்சி கிட்ட இழுத்துக்க. இவன் நான் எதுவும் பார்க்கல, நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாத்திரையெல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இதை சரி பண்ண ஒரே வழிதான் இருக்கு, நம்ம 2 பேரும் ஆல்ரெடி ஒன்னா இருந்திருக்கோம், இப்பவே இருக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல 7 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்புக்கே இப்போ வரைக்கும் என்னால சரி பண்ண முடியல, மறுபடியும் நான் அந்த தப்பை பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாம ஹீரோவா அங்கங்க பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு இருக்க. அடியை கடிக்காதடி அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்திட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா அவளை கிஸ் பண்ண அவளுமே ஹீரோவை கிஸ் பண்றான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஐயோ கடிக்காதடி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இவங்க 2 பேரும் பேசுறத ஹீரோவோட அசிஸ்டன்ட் வெளியே நின்று கேட்டுட்டு ஐயோ பாசுக்கு மச்சான் வேற எங்கேயோ இருக்கு அப்படின்னு வச்சுட்டு அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் விடியுது. இவ கண்ணை முழிச்சு பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. நேற்று நைட் நம்ம ஒண்ணுமே நடக்கலையா, நம்ம போட்டிருந்த ட்ரெஸ் அப்படியே இருக்கு அப்படின்னு வச்சுட்டு இவ ஹீரோ கிட்ட போய் நீங்க பார்க்க உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு ஹீரோவை சைட் அடிச்சிட்டு இருக்க. ஹீரோ கண்ணை முழிச்சிடறான். இப்போ அவங்க ரூம் கதவை ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் தட்டுறான். அவன் தட்டிட்டு பாஸ் நான் உள்ள வரவா அப்படின்னு சொல்ல வந்துட்டால அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பெட்ஷீட் எல்லாம் மறைச்சிட்டு இருக்க. அவன் கண்ணை மூடிட்டு உள்ள வந்துட்டு நான் இதை பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோவோட கோட்டை அந்த இடத்துல வச்சுட்டு போறான். இப்போ ஹீரோ என்ன சொல்றானா, எதுக்காக இப்படி பண்ணா, அடுத்த தடவை நீ என்கிட்ட வரணும்னா எனக்கு சொன்னாலே போதும் அப்படின்னு சொல்ல, என்னங்க நான் உன வேணும்லாம் பண்ணலங்க, எல்லாம் பிளான் பண்ணி என்னை மாட்ட வைக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உன் தங்கச்சியோட கல்யாணம் ஆச்சு, நீ அந்த கல்யாணத்துக்கு போலே அப்படின்னு சொல்ல, ஐயோ மெயினான சம்பவத்தை நான் மிஸ் பண்ண போறேன் அப்படின்னு ஹீரோயின் வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்பி போறா. இப்போ இந்த பக்கம் அந்த தங்கச்சிக்காரியை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஃபியான்சி கூட ஒன்றா இருந்துட்டு இருக்கா. அவங்க அம்மா எல்லாரையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. உங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்ல பார்த்தா அந்த இடத்துல இவங்க பொண்ணு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா அவங்க அம்மா ஷாக் ஆயிட்டு ஐயோ எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டு அவங்க பொண்ணு அங்கேருந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க.
இப்போ இந்த சைடு ஹீரோயின் சித்தி பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணை தனியாக கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவள் உட்காந்து அழுதுட்டு இருக்க. எதுக்காகடி அழுதுட்டு இருக்க? இன்னைக்கு உனக்கு கல்யாணம், அந்த விஷயத்தை நீ மறந்து போயிட்டியா? போய் முகத்தெல்லாம் கழுவிட்டு வந்து கல்யாணத்துக்கு ரெடியாக அப்படின்னு சொல்ல, அம்மா இந்த விஷயம் என்னோட புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் யாருக்கும் தெரியாம நான் பார்த்துக்கிறேன். அப்படியே யாராவது சொல்லணும்னு வந்தால் நான் அவங்கள கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு நாள் நான் அவளை கண்டிப்பாக பழி வாங்குவேன் அப்படின்னு வச்சுட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கல்யாணம் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வந்து ரெடி ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அதே இடத்துக்கு தான் இவளுக்கு பார்த்தா மாப்பிள்ளையே வந்து அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இவ பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கா. என்னங்க அங்கே பாருங்க, அங்கே தான் மெயின் டேபிள் இருக்கு. உங்களை மாதிரி பெரிய ஆளுங்களாம் அங்கே தான் உட்காரணும், இங்கே உட்காராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்போ இந்த இடத்துக்கு ஹீரோயினோட அப்பா அவங்க தங்கச்சியை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இந்த கல்யாணத்தெல்லாம் பார்த்தாலே போர் அடிக்குதுல அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு தனியாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பென்ட்ரைவில் உள்ள வீடியோவை போடலான்னு பார்க்க அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃபியான்சி தான் வரா. இப்போ அப்படியே கட் பண்ண அந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட ஒரு ஆள் வந்து உங்களை பார்க்கணுன்னு உங்கள் அப்பா கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் போகிறான். இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பாத்தியாடா எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நீ எப்போ தான் இந்த ஷென் குடும்பத்தோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற? நானும் எவ்வளோ நாள் தான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கது அப்படின்னு சொல்லி இவங்க அப்பா ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. அப்பா ஆல்ரெடி நான் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன். இனிமேல் அவள் தான் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யாருடா அந்த பொண்ணு அப்படின்னு உங்கள் அப்பா கேட்டுட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் நான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது காரணம் அந்த பொண்ணு தான் அப்படின்னு இவன் ஹீரோயினை பற்றி சொல்லிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரையும் பற்றி ஸ்க்ரீனில் வர ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ இவ்வளோ ஹோட்டல் கூட்டிகிட்டு போன வீடியோ வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினை பிடிச்சிட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹீரோவோட ஃபியான்சி தான் வந்துட்டு இருக்கா. இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா இவன் என்னோட ஃபியான்சி கிட்ட தப்பாக நடக்க பார்த்துட்டு இருக்கா, அதுக்கான எவிடன்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்னோட வருங்கால பொண்டாட்டி நீ என்ன நினச்சிட்டு இருக்கியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் முன்னாடியே கல்யாணம் பண்ணியிருப்பேன். இத்தனை வருஷமாக கல்யாணம் வேணான்னு சொல்லியிருக்க மாட்டேன். அது காரணம் நீ என்னோட மனசில் இல்லை. நான் உனக்கு என்றைக்குமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அவள் கடுப்பாயிட்டு ஹீரோவை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறா. என்கிட்ட ஒழுங்காக நடந்துக்க, இல்லைன்னா உன்னோட குடும்பமே கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே தள்ளி போயிட்டு ஹீரோயின் மேலே கை வச்சிருக்கவங்க கையெல்லாம் எடுத்து விட்டுட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு வரான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, நானும் இவ்வளோ ஒன்றா லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். இதை பார்த்தவொன்னே ஹீரோட ஃபியான்சி செம காண்டாயிட்டு கத்த ஆரம்பிக்கிறா. எனக்கே நீ துரோகம் பண்றியா அப்படின்னு இவ கத்திட்டு இருக்க. நான் உனக்கு துரோகம்லாம் பண்ணல, நான் உன்னை லவ் பண்ணாதானே உனக்கு துரோகம் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ போய் ஹீரோவோட அப்பா கிட்ட கேட்குறா, உங்க பையன் பண்ற காரியத்தை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க. அவனை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுமா, அவன் எப்படியோ கல்யாணம் பண்ண எனக்கு அதுவே போதும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. இப்போல பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் ஒரு நாள் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்கே உள்ள எல்லாரும் இவ்வளோ வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. போதும் யாரும் வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ அந்த கல்யாணம் பொண்ணு பார்த்தீங்கன்னா வாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இன்னைக்கு நம்ம கல்யாணம் நடக்க வேணாம், ஆல்ரெடி நிறைய ட்ராமா நடந்துருச்சு, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இப்போ ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் கார்ல உட்காந்துட்டு இருக்க. ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. எதுக்காகனா நான் உன்னையும் உன்னோட பையனையும் நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இனிமேல் நீ என் வீட்டில் தான் ஸ்டே பண்ணணும், உன்னோட பையனையும் இங்கே கூட்டிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாருங்க, நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன இருக்கு அப்படின்றத ஜார்ஜுக்கு இப்போதைக்கு தெரிய வேண்டாம், அவனால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் உன்னை விட ரொம்ப ஸ்மார்ட்டானவன், நீ அவன்கிட்ட மறைச்சாலும் அவன் ஈஸியாக கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜார்ஜே வந்துடுறான். என்னடான்னு பார்த்தா எல்லாரும் ஹீரோவோட வீட்டில் தான் இருக்காங்க. ஆமா எதுக்காக அந்த அங்கிளோட கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. இவ டக்குன்னு கையை விட்டுற. ஹீரோ மறுபடியும் அவளோட கையை பிடிச்சிக்கிறான். இப்போ அந்த பக்கம் ஹீரோ கையை பிடிச்சிட்டு இருக்க, இந்த சைடு ஜார்ஜ் கையை பிடிச்சிட்டு இருக்க. ரெண்டு பேருக்கு நடுவில் பார்வையாலே சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்க. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அமைதியாவே நிக்கிறானுங்க. இதை பார்த்த உடனே ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டுக்கு சிக்னல் காட்டுறா. என்னடான்னு பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோவோட அசிஸ்டன்ட் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. இப்போ அவளுக்கு சிக்னல் காமிச்சு ரெண்டு பேர்கிட்ட இருந்து காப்பாத்துடி அப்படின்னு சொல்ல, அவளை பார்த்தீங்கன்னா வா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு போக, என்னோட கையை விடுறீங்களா, நான் போய் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடி போயிடுறா. இப்போ அவளோட ஃப்ரெண்டு என்ன கேட்குறானா, என்னடி நடக்குது உனக்கு மாஸ்டருக்கும் நடுவில் அப்படின்னு சொல்லி கேட்க. அட நீ வேற அமைதியா இரு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இன்டர்நெட் ஃபுல்லாக அவங்க ரெண்டு பேரை பற்றி தான் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றானா, நானும் உங்களோட ஃப்ரெண்டை டேட் பண்ணுறோம், சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்போ ஜார்ஜ் எல்லார்கிட்ட என்ன சொல்றானா, நான் இவரை என்னோட அப்பான்னு கூப்பிட போறது கிடையாது, அதுக்கு மேல தாத்தன் தான் கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோட அசிஸ்டன்ட் கேக்க புக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடறான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் நான் அவனுக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் என்ன சின்ன பையனா, அவனுக்கு போய் ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணனா பெரிய ஆனதுக்கு அப்புறம் அவனால எப்படி தனியாக சர்வை பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா தாத்தா சொல்றதான் கரெக்ட், நான் அவர் சொல்ற மாதிரியே செய்யறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, அப்பனும் அவனும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கானுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து
சேர்ந்து என்ன முட்டலாக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு அவளோட மனசுல யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டே குடும்பம் நடத்த போறாங்க போல அப்படின்னு சொல்லி ஹீரோட அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து கலாய்ச்சிட்டு இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களை பாக்குறதுக்காக உங்களோட ஃபியான்சி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியே வரான். இவ்வளவு பாத்தீங்கன்னா, நான் இது தப்பா நடந்துகிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மடிப்பு கேட்டுட்டு இருக்க. உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு சின்சியராவே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறாடா, அவளை நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பா நான் அவளை மன்னிக்கிறதுனால என்ன நடக்க போகுது, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறது கிடையாது, அப்புறம் எதுக்காக அவ இங்க வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. நீ ஒரு பொண்ணை சூஸ் பண்ணிருக்கேன், அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்கு, அந்த பொண்ணு நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகலா, எதுக்கும் ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாரு, நீ இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். சரி கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லாட்டி பரவாயில்ல, நம்ம 2 ஃபேமிலிக்கு நடுவில் பிசினஸ் டீல் இருக்கு, அதுக்காகவாது நீ அவளை எதுவும் பண்ணாம விட்டுரு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அமைதியா விட்டுடுறான். இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, சரி நீ எந்த பொண்ணு கூட சுத்திட்டு இருக்க, அந்த பொண்ணு எந்த குடும்பத்தை சேர்ந்தவ அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு குவான் குடும்பத்தை சேர்ந்தவ அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். குவான் குடும்பத்தை சேர்ந்தவனா அந்த பொண்ணு ஐக்கியோட பொண்ணு அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு இருக்க. டேய் அந்த பொண்ணை நான் நேர்ல பார்க்கணும், எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்தா தாராளமா நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்போ இந்த சைடு ஹீரோட ஃபியான்சி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறா. என்னடான்னு பார்த்தா அவங்க அப்பா இவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு 5 வருஷமா அவன் கூட சுற்றிட்டு இருக்க, அவனை கரெக்ட் பண்ண உனக்கு தெரியலையா, இந்த கல்யாணம் மட்டும் நின்றுச்சுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் எனக்கு நீ பொண்ணாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு தான் இவன் வந்து சாரி கேட்டிருப்பா. இப்போ இவ தனியாக நின்றுட்டு ஹீரோவை எப்படி அவ பக்கம் சாய்க்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் வரான். இவன் வந்து என்ன சொல்றானா, எனக்கும் உனக்கும் பிரச்சனையா இருக்குதா, ஒருத்தி தான் இந்த பிரச்சனைலேருந்து தப்பிக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இவங்க கூட போட்ட கோஆப்ரேஷனை உடனே நீ கேன்சல் பண்ணிடு, அதுக்கப்புறம் எல்லாமே உன்னோட கண்ட்ரோலுக்கு வந்துடும், அவங்க ஆட்டோமேட்டிக்காக உனக்கு கீழே வந்துருவாங்க அப்படின்னு இவன் ஐடியா கொடுத்துட்டு இருக்க. இது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது, ரிஸ்க் இருக்குப்பா, நான் எதுவாக இருந்தாலும் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவளோட அப்பா பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. இனிமேல் நம்மளோட கம்பெனிக்கு நீ தான் மேனேஜிங் டைரக்டராக இருக்கணும், இந்த பொசிஷனை நீயே எடுத்துக்கோ, அதுக்கு பதிலாக பைத்தியக்காரத்தனமா எதுவும் பண்ணாத, உன்னோட பையன் எப்போ பார்த்தாலும் லேப்டாப்பில் நோண்டிட்டே இருக்கான், அது அவனோட ஹெல்த்துக்கும் நல்லதில்ல படிப்புக்கும் நல்லதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜார்ஜ் உள்ள போ அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அவனும் லேப்டாப் எடுத்துட்டு உள்ள போயிடுறான். இப்ப ஹீரோயினோட அப்பா அவகிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட 2வது பொண்ணை பாக்குறதுக்காக தான் வராரு. அவளை பாத்தீங்கன்னா லேப்டாப்ல நல்லா மூவி பார்த்துட்டு இருக்க. அவங்க அப்பாவை பார்த்த உடனே, அப்பா நான் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு புழுவிட்டு இருக்கா. இப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, நைட்டு ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கு நீ வந்தே ஆகணும், உன்னோட அக்காவும் அந்த இடத்துக்கு வர அப்படின்னு சொல்ல, அவளை நீங்க மேனேஜிங் டைரக்டரா ஆக்கிட்டீங்களா அப்படின்னு இவ கேட்க, அந்த பொசிஷனுக்கு அவ தகுதியே இல்லாதவமா, சீக்கிரமே நான் அவளை துரத்திடுவேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நைட்டு பார்ட்டிக்கு எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்க. இவளோட ஃபியான்சியை பாத்தீங்கன்னா ஹீரோயினை புலி பண்றான். நீ பசங்களை கரெக்ட் பண்றதுக்காக தானே வந்திருப்ப, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நீ செட் ஆக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து யார் என் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோயின்ட்ட போய் என்ன சொல்றானா, என்ன இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல, நான் நேச்சுரலாவே ரொம்ப அழகுதாங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. அவர் தான் ஹீரோயின் பையனோட காட்ஃபாதர். எபிசோட் ஓப்பனிங்லயே முக தெரியாத ஒரு ஆளை காமிச்சிருப்பாரு இல்லையா, உன்னோட பையன் யாருன்ற விஷயம் உன்னோட ஹஸ்பண்ட்க்கு தெரியக்கூடாதுன்னு, அது இவர் தான் சொல்லியிருப்பாரு. இப்போ அவர் பாத்தீங்கன்னா, பார்ட்டிக்கு நான் உன்னை பாப்பேன்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்ல, நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. சரி வா பார்ட்டியை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஹீரோயினை கூப்பிட, இவளால வர முடியாதுன்னு சொல்ல முடியாம அவர் கூட போக ஹீரோக்கு இந்த பக்கம் பத்திக்கிட்டு ஏறிய ஆரம்பிக்குது. இப்ப இந்த பக்கம் இந்த தங்கச்சிக்காரி அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்றனா, அப்பா இவர் ஃபாரின்ல ரொம்ப பெரிய பிசினஸ்மேன், இவங்க எப்படி அந்த பையனோட காட்ஃபாதரா இருக்காரு, ஒருவேளை அவ குழந்தையோட உண்மையான அப்பா இவரா இருக்குமா அப்படின்னு சொல்ல, பைத்தியம் மாதிரி பேசாத அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்து, எங்க பாரு இப்போதைக்கு நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், அந்த விஷயத்த மறந்துடாத அப்படின்னு சொல்ல, அதையும் இப்ப ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னு இவ கேக்குறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் காதை கடிச்சு வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக, இவ வேக்கப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப இவரை பாத்தீங்கன்னா என்னாச்சனோட காதுக்கு செவந்து போயிருக்கு அப்படின்னு சொல்ல, லைட்டா அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்னு இவ இதை சமாளிச்சிட்டு இருக்கா. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நீயும் அவனும் உண்மையா காதலிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவரு அந்த பார்ட்டில வந்து எல்லாரு கூடயும் பேசிட்டு இருக்காரு. எங்களோட மூ குரூப் இந்த கண்ட்ரிலையும் நாங்க ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம், ஸோ அதை சவுத்தன் சைட்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம், அதுக்கான டெண்டரை இன்னைக்கு நாங்க ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு இவர் அனௌன்ஸ் பண்ண, அங்க உள்ள எல்லாரும் கை தட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, அவர் எப்படி அவனோட குழந்தைக்கு காட்ஃபாதர் ஆனாரு அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா அவர் தான் எனக்கு இத்தனை வருஷமா பத்திரமா பார்த்துட்டு இருந்தாரு, என்னையும் என்னோட பையனையும் கேரிங்கா நடத்தினது அவர் மட்டும்தான், மரியாதை கொடுத்து எனக்கு வேலை வாங்கி கொடுத்து என்னோட லைஃப் இந்த அளவுக்கு இருக்குன்னா அது காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்ல, உனக்கும் அவருக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி உங்க அப்பா கேட்க, இத்தனை வருஷமா நான் இருந்தேன்னா செத்தனான்னு கூட ஒரு கால் பண்ணி கூட நீங்க கேட்கல, இதெல்லாம் எதுக்கு நீங்க கேட்கறீங்க அப்படின்னு சொல்ல அவருக்கு கோவம் வந்துடுது. இப்ப இவளோட சித்தி என்ன சொல்றாங்க, என்னங்க அந்த ஆளுக்கு எப்படியும் 50 வயசாக இருக்கும்,
ஒருவேளை இவளோட பையன் ஜார்ஜ் அந்த ஆளோட குழந்தையா இருந்தா நம்ம குடும்ப மானமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கேட்டோன்னா ஹீரோயின் கடுப்பாயிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ அவ வீட்டுக்கு வந்து எப்படிதான் இவங்க எல்லாம் இப்படி கேவலமா யோசிக்கிறாங்களா அப்படின்னு திட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஜார்ஜ் தான் ஓடி வரான். அம்மா காட்ஃபாதர் இங்க வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன், நான் அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆல்ரெடி ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு, நாளைக்கு கண்டிப்பா மீட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப அவனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்ஃபாதரை பிடிக்குமா இல்ல அந்த தாத்தாவை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, ரெண்டு பேருமே முக்கியம் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஜார்ஜ் அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்றானா, சார் உங்களை பாக்குறதுக்காக ஒரு ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, யாரு காட்ஃபாதரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வந்து நிக்கிறான். இப்ப ஹீரோ வந்து உட்காந்து என்ன கேட்கிறானா, எங்கடா அவனோட அம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க மீட்டிங்க்கு போயிருக்காங்க அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். சுண்டலிக்கு கம்பெனில என்ன வேலை, உட்காந்து ஏதாவது கம்பெனியை ஹேக் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எதையும் பண்ணல, யான் குரூப்பை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஷாக் ஆயிடுறான். இவன் பேசுறதெல்லாம் ஹீரோ காமெடியா நினைச்சிட்டு இருக்கான், ஆனா அவன் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோனோட அப்பா வந்து வாங்க வாங்க ஏதாவது உதவி வேணுமா, சாப்பாடு வேணா ரெடி பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல வேண்டாம், நான் என்னோட வருங்கால பையனை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோனோட அப்பா பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ இங்கேயே சாப்பிட்டு போங்க, நான் செஃப்பை அனுப்பி வைக்கிறேன், ஏன்னா லஞ்ச் டைம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்த விட்டு போக, இப்ப அந்த இடத்துக்கு செஃப் தான் வராரு. இப்ப அவர் வந்து சார் உங்களுக்கு என்ன சாப்பிட வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. குட்டி பையனுக்கு என்ன வேணுமோ அதையே கொண்டு வாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அந்த இடத்துக்கு சாப்பாடெல்லாம் வச்ச உடனே ஹீரோவும் இவனும் சாப்பிட ஆரம்பிக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் காட்ஃபாதரை கூட்டிட்டு வந்துடுறா. டேய் பாத்தியா நான் யாரை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு இவ கையை கோர்த்துட்டு வந்துட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே ஹீரோக்கு பத்திக்கிட்டு வருது. இப்ப இந்த குட்டி பையனை பாத்தீங்கன்னா, காட்ஃபாதர் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி சாப்பாடை ஊட்டி விடுற மாதிரி போக, அந்த சாப்பாடை பிடிங்கி ஹீரோ சாப்பிட்டுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் என்னோட அப்பாவுக்கு தானே கொடுத்தேன், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ என் அப்பாவை நினைக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, காலத்துக்கும் உன்னை என்னை பிரிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாப்பாடு நல்லா இருந்துச்சேன்னு தான் வாங்கி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏதோ பொறாமையில பண்ண மாதிரி இருக்கே அப்படின்னு குட்டி பையன் ஓட்டிட்டு இருக்கான். இப்ப இந்த குட்டி பையன் பாத்தீங்கன்னா, அம்மா எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. அவங்க போன உடனே இந்த பக்கம் ஹீரோவும் இவனும் ஒன்னா பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவர் என்ன சொல்றானா, என்னையும் ஜார்ஜையும் யாராலையும் பிரிக்க முடியாது, ஏன்னா எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் உள்ளது அப்பா பையனுக்கான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். என்னதான் நீங்க காட்ஃபாதரா இருந்தாலும் சொந்த தகப்ப இருக்கிற மாதிரி வருமா, அவனுக்கு தேவை ஒரு அப்பா, என்னால ஜார்ஜுக்கு நல்ல அப்பாவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப காட்ஃபாதர் என்ன சொல்றானா, அவன் 6 வயசு பையன், அவனால நல்லா திங்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்த விட்டு போக, எனது ஜார்ஜுக்கு 6 வயசு ஆகுதா அப்படின்னு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு நேரா ஹீரோயினை பார்க்க தான் போறான். இப்ப அவன் போய் ஜார்ஜுக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க இன்னும் இந்த இடத்த விட்டு போகலையா அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்கா. ஜார்ஜுக்கு 6 வயசு ஆகுதுன்னு காட்ஃபாதர் சொன்னாரு, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, அவருக்கு சரியா வயசு தெரியாதா, அவரே வயசானவர், அவர் சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவ இதை சமாளிச்சுட்டு இருக்க. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட அசிஸ்டன்ட் பண்ண கூப்பிட்டு, ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, நாளைக்கு இந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போய் நம்ம கிளைண்ட் கிட்ட காட்டு, நாளைக்கு என்னால அங்க வர முடியாது, ஏன்னா என்னோட பையனுக்கு உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டல் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, இவ்வளவு பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் திருடி இவளோட தங்கச்சி கொடுக்குறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, கவலைப்படாத உனக்கு வர வேண்டியது வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட இவளோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட அனுப்பி விட, அவனை பாத்தீங்கன்னா ஹீரோவோட அந்த ஃபியான்சி கிட்ட அனுப்பிச்சிடறான். இப்ப அவளை பார்த்து என்ன சொல்றானா, இங்க பாரு ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு கிடைச்சிருச்சு, அவளை ஒட்டு மொத்தமா கவுக்குறதுக்கான வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா காட்ஃபாதர் கூட டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு வெளியே வந்திருக்க. அதே இடத்துக்கு தான் ஹீரோ ஒரு மீட்டிங்காக அவங்க ஆள் கூட வந்துட்டு இருக்கான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, ஏன் எனக்கு வித்தியாசமா தோணுது, ஒருவேளை இவர் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு தெரியலையா அப்படின்னு யோசிச்சுட்டு இவ சாப்பிடறதுக்காக போறா. இப்ப இந்த பக்கம் காட்ஃபாதர் என்ன கேட்கிறானா, உனக்கு அவனுக்கு நடுல என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்ல இவன் நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்றா. அப்போ குழந்தையோட அப்பா அவன் தானா, இந்த உண்மை அவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இப்ப வரைக்கும் எதுவும் தெரியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. நீ பாட்டுக்கு ஷென் குடும்பத்தை பகைச்சுக்கிட்ட, அந்த பொண்ணு கூட அவன் என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டான், இதனால உன்னோட குடும்பத்துக்கும் ப்ராப்ளம், அவனோட குடும்பத்துக்கும் ப்ராப்ளம், அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 5-6 கம்பெனிக்கு ப்ராப்ளம் இருக்கு, இது எல்லாத்தையும் பத்தி யோசி, அந்த ஷென் குடும்பம் அவ்வளவு நல்ல குடும்பம் கிடையாது, அது மட்டும் இல்லாம ஜார்ஜோட பேக்ரவுண்டை விசாரிச்சாங்கன்னா ஜார்ஜோட உயிருக்கே கூட ஆபத்து இருக்கு, அவனை நீ கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க கிளைண்ட் கூட உட்காந்து பேசிட்டு இருக்க. அவனுங்க எல்லாம் அரட்டை அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. இந்த பக்கம் ஹீரோவோட மனசுக்குள்ள ஃபுல்லா ஹீரோயினோட நினைப்பு தான். இவன் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நைட்ல, அதுவும் இந்த டைம்ல அவன் கூட சாப்பிட வந்திருக்கா. ரெண்டு பேருக்கு நடுல என்ன ரிலேஷன்ஷிப்பா இருக்கும் அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவனோட ஃபியான்சி தான் வரா. இப்ப அவ வந்து பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா, சாப்பிடறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கியா, தாராளமா சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக பார்க்க, நீ என்னை பார்க்க கூட விரும்பலையா, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்ல
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் அசிஸ்டன்ட் காதுக்குள்ள ஏதோ சொல்ல அவன் ஹீரோயினை பார்க்க தான் போறான். இப்ப ஹீரோயின் கிட்ட போய் எங்க பாஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், ஏன்னா அந்த இடத்துக்கு அவரோட எக்ஸ்பியான்சி வந்துட்டா, அதனால அவர் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாரு அப்படின்னு சொல்ல, உங்க போனை கொடுங்க அவருக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அசிஸ்டண்டோட போனை வாங்கிக்கிறா. இப்ப அதுல ஏதோ ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க, இதை போய் காட்டுங்க அவர் தப்பிச்சிருவாரு அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ அதை எடுத்துட்டு போறான். பாஸ் உங்க பொண்ணுட்டு ஏதோ ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதை ப்ளே பண்ணி பார்த்தா நைட்டு உங்களுக்காக பெட்ல காத்துட்டு இருப்பேன் சீக்கிரம் வாங்கன்னு இருக்கு. இப்ப அதான் அந்த பொண்ணு கேட்டவன காண்டாயிட்டு இந்த வாய்ஸ் மெசேஜ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லா புருஷ பொண்டாட்டிக்கு நடுவுல என்ன நடக்குமோ அதான் நடக்குது அப்படின்னு ஹீரோ அவளை வெறுப்பேத்திட்டு இருக்கான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா இதுக்காக என்கிட்ட இப்படி நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க, டேய் வீட்டுக்கு போக டைம் ஆச்சு வாடா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனோட அசிஸ்டண்ட கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் கார்ல உட்காந்துட்டு இருக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா டே உன்னோட போனை குறா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனும் போனை கொடுக்குறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த போனை நாளைக்கு வாங்கிக்க அப்படின்னு சொல்ல, ஐயோ பாஸ் என் போன்ல நிறைய டீட்டெயிலாம் இருக்கு, தயவு செஞ்சு கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்ல, முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்போ அவனை பாத்தீங்கன்னா ஐயோ அதுல நீங்க பார்க்க கூடாதெல்லாம் ஏத்தி வச்சிருக்கேன், தயவு செஞ்சு கொடுத்துருங்க தலைவரே அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க, போடா அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங்காக தான் ரெடியாகி வந்திருக்கா. இப்ப அந்த மீட்டிங்ல இவ அவளோட ப்ராஜெக்ட் காட்டினோன்னு அங்க வந்திருக்க எல்லாரும், இந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி அந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் மாதிரியே இருக்கே, இவ்வளவு பெரிய கம்பெனியா இருக்கீங்க, மத்த ப்ராஜெக்ட் எதுக்காக திருடி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இது என்னோட ப்ராஜெக்ட் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அங்க உள்ள ஒருத்தர் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஆல்ரெடி ஷென் கம்பெனி கிட்ட இருந்துச்சு, இது உங்களோட ப்ராஜெக்டா இருக்க வாய்ப்பே இல்ல, நீங்க அவங்க ப்ராஜெக்ட திருடி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, இது என்னோட ப்ராஜெக்ட் தான், நம்பி இதுல இன்வெஸ்ட் பண்றவங்க பண்ணலாம், பண்ணாதவங்க போலாம் அப்படின்னு சொல்ல, ஒருத்தர் மட்டும் அந்த இடத்த விட்டு போக மத்த எல்லாரும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த விஷயம் இவளுக்கும் இந்த பாய் ஃப்ரெண்டுக்காரனுக்கும் தெரிய வர, உன்னை நம்பி வேஸ்டடா, உன்னை நம்பினா கண்டிப்பா நீ கழுத்தெடுத்து விட்டுருவா அப்படின்னு இவ திட்டிட்டு இருக்க. இல்ல இந்த தடவை என்னை விட்டு அடுத்த தடவை என்ன நம்பு, கண்டிப்பா நான் ஏதாவது பெருசா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ், அதுக்குள்ள அவளை ஏதாவது செய்யலன்னு வச்சுக்கே நான் உன்னை ஏதாவது செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி இவ மிரட்டிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் அவ பையனை கூட்டிட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, சோ நைட்டு நம்ம 2 பேரும் டின்னர் சாப்பிட போலாம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. நானும் உங்க கூட வரேன், நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவனுங்க 2 பேரும் முறைச்சுக்கிறானுங்க. இப்ப ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் பாத்தீங்கன்னா டின்னருக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோவோட அசிஸ்டன்ட்மே இருக்கான். இப்ப அவளோட போன்ல பேட்டரியே இல்ல, சுத்தமா சார்ஜ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் போனை எடுத்து கொடுத்து இந்த இதுல பேசு அப்படின்னு சொல்ல, இவள பாத்தீங்கன்னா அந்த போன்ல இருந்து காட்ஃபாதருக்கு கால் பண்ணி நாங்க 2 பேரும் டின்னருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த குட்டி பையனை ஹீரோவும் முறைச்சிட்டு இருக்கானுங்க. இதை பார்த்தவன ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்பனும் அவனும் ஒரே மாதிரி இருக்கானுங்க, 2 பேரையும் சமாதானப்படுத்த முடியல அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அந்த கடையோட வெயிட்டர் வந்து அப்பாவும் பையனும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவர் ஒண்ணு என்னோட அப்பா கிடையாது அப்படின்னு இவன் சொல்லிடுறான். எதுக்காகடா அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, என்னோட அம்மா தான் சொல்லியிருக்காங்க காட்ஃபாதர் இல்லாம என்னை வளர்த்திருக்கவே முடியாதுன்னு, அவர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஐயோ போட்டு விட்டானே அப்படின்னு யோசிச்சுட்டு இவன் அந்த போனை டச் பண்ணா, அந்த போன்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணு வந்து அரைக்குறையா சவுண்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்க. இதை பார்த்த உடனே என்ன சவுண்ட் அது அப்படின்னு குட்டி பையன் கேட்க, இவன் டக்குன்னு குட்டி பையனோட காதமுட ஹீரோ அந்த போனை எடுத்துடுறான். இப்ப இந்த பக்கம் அசிஸ்டண்ட பாத்தீங்கன்னா ஐயோ என் மானத்தை வாங்கிட்டானுங்களே அப்படின்னு இவன் இந்த பக்கம் புலம்பிட்டு இருக்கான். இப்ப இந்த குட்டி பையனை பாத்தீங்கன்னா அம்மா என்ன சவுண்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, வெளியே யாரோ பட்டாசு வெடிக்கிறாங்கடா அப்படின்னு சொல்லி இவ சமாளிச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இது என்னோட போன் கிடையாது அவனோட போன் அப்படின்னு சொல்ல, ஏங்க அவனை மாட்டி விடுறீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி 33 வயசு ஆயிடுச்சு, இன்னும் வேற கல்யாணம் பண்ணல, உங்களோட ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒரே அசிங்கமா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா உன்னோட பையன் எதுக்காக எப்ப பார்த்தாலும் காட்ஃபாதர் தான் முக்கியம் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அதை பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறான். நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் சொல்லு அப்படின்னு சொல்ல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அப்பா என்ன ஃபாரின்க்கு அனுப்புனாரு, ஃபாரின்க்கு அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணவும் இல்லை, காசும் அனுப்பல, சொல்லப்போனா ஒரு பிச்சைக்காரி மாதிரி தான் அந்த இடத்துல இருந்தேன், சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. அப்பயுமே என்னோட வயித்துல இருந்தான். ஒரு ஹோட்டல்ல பாத்திரம் விளக்குற வேலை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் 2 வருஷம். என்னைக்கு நான் அவரை பார்த்தேனோ அன்னைக்கு இதுலேருந்து தான் என்னோட வாழ்க்கையில நிம்மதியே கிடைச்சது. என்னையும் ஜார்ஜையும் நல்லபடியா பார்த்துக்கிட்டு அவன் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாரு. அவர் மட்டும் இல்லைன்னா என்னால என்னோட பையனை பெற்றுக்கவும் முடியாது, அந்த குழந்தையை நல்லபடியா வளர்த்துக்கவும் முடியாது, சொல்லப்போனா அவர் எனக்கு கடவுள் மாதிரி அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, 7 வருஷத்துக்கு முன்னாடியே நான் உன்னை நிப்பாட்டி இருந்தா உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு என்னை மன்னிச்சிரு, ஆனா நீ கடந்த
காலத்தை நினைச்சு கவலைப்படாத, உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன், இனிமே உனக்கு எந்த ஒரு கவலையும் வரவிட மாட்டேன் அப்படின்னு ஹீரோவோட கையை பிடிச்சு சொல்லிட்டு இருக்க. உண்மையாவே இவர் நம்மள காதலிக்கிறாரோ அப்படின்னு ஹீரோயின் ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப இவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கார்ல ஒன்னதான் போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் குட்டி பையனும் காரை விட்டு இறங்குனதுக்கு அப்புறம் ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றானா, டேய் ஒழுங்கா போய் அந்த போன் என்னோடது இல்லன்றத அவகிட்ட ப்ரூவ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்ல அவனும் அந்த இடத்த விட்டு போறான். இப்போ அவனை பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே அப்படின்னு சொல்ல அவ ஜார்ஜா உள்ள அனுப்பிடுறா. இந்த போன் சத்தியமா என்னோட தாங்க, நம்மள நீங்களே பாருங்களேன் அப்படின்னு இவன் போட்டோவெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்க. ஹீரோயினும் நம்ப ஆரம்பிக்கிறா. அப்புறம் எப்படி உன் போன் அவர்கிட்ட போனுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அன்னைக்கு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிங்களே அது அந்த போன்ல இருக்கான், அதை அவர் போனுக்கு அனுப்பிக்காம அந்த போனோடைய புடுங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஓகே ஓகே நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போயிடுறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா நைட்டு தூங்காம ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கா. ஹீரோ மேல உள்ள லெவல்ல இப்ப அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா லவர்ஸ் மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் வைக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு குட்டி பையன் தான் வரான். அம்மா என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, ஒண்ணும் இல்ல இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ரெஸ்ட் ரூம்க்கு வந்துடுறா. இப்ப அடுத்த நாள் வேலைக்கு வந்துமே இவங்களோட மெசேஜ் நிக்கவே இல்லை. இவங்கள பாத்தீங்கன்னா மாறி மாறி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் ஆஃபீஸில் இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம பையனை கூட்டிட்டு இந்த ஊரை விட்டு கிளம்புறதா நல்லது அப்படின்னு இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இப்போ ஹீரோ என்ன கேட்குறானா, உன்னோட உயிரையே நான் காப்பாத்திருக்கேன், எனக்கு எதுவும் ரிவார்டு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறா. இப்போ இவ கிஸ் பண்ண உடனே உன் உயிரை காப்பாத்தினதுக்கு கிஸ் மட்டும் தானே அப்படின்னு சொல்லி ஹீரோ மறுபடியும் இவளை கிஸ் பண்ணிட்டு இருக்க. ரெண்டு பேரும் மாறி மாறி பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த விட்டு போறோம்னு சொன்னா இவர் கண்டிப்பா விட மாட்டாரு, இவரை ஏமாத்திட்டு தான் போகணும் அப்படின்னு ஹீரோ கிட்ட நல்ல விதமா நடந்துக்க ஆரம்பிக்கிறா. இப்போ இவ என்ன சொல்றானா, நம்ம ரெண்டு பேரும் ஷாப்பிங் போலாமா அப்படின்னு சொல்ல, வெளியே ஆபத்து இருக்கு, இப்போதைக்கு வெளியே போக வேணாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ப்ளீஸ் வாங்க, நீங்க என்ன காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல ஹீரோவை இவ கூட வெளியே வந்துட்டு இருக்க. ரெண்டு பேரும் ஜாலியா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஓகே நீங்க இங்கே இருங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நேரா பார்த்தீங்கன்னா காட்ஃபாதர் கூட வந்துடுறா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஜார்ஜ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஜார்ஜ் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், வா போலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். என்ன வெயிட் பண்ண சொல்லிட்டு இவர் கூட நீ எங்க போற, உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப காட்ஃபாதரை பாத்தீங்கன்னா அவளுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவளுக்குன்னு தனி லைஃப் இருக்கு, அதை வாழ விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கும் இவளுக்கு நடுவில் நீங்க குறுக்க வராதீங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் காட்ஃபாதர் கிட்ட என்ன சொல்றனா, உண்மையாவே நான் இவரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல எனக்கு தயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன பேசிட்டு இருக்கா, இவன் கூட சேர்ந்து வாழ போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே என்னால் மறைக்கவும் முடியாது, நடிக்கவும் முடியாது, உண்மையாவே என் மனசுல இருக்கதை சொல்லணும்னு ஆசைப்பட்டு தான் இப்போவாது சொன்னேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் ஜார்ஜ் கூட சேர்ந்து இவர் கூட வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, ஜார்ஜ் நான் என்னோட சொந்த பையனா நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா நீ என்கிட்ட அவனை பிரிக்க பாக்குறல அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க. இல்ல நான் வேணும்னு பண்ணல, எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நீ எந்த முடிவு எடுத்தாலும் கண்டிப்பா நான் அதுக்கு மதிப்பு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோகத்தோட அந்த இடத்த விட்டு போக, இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தவுடனே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கோர்ட்ல இருந்து தான் நோட்டீஸ் வருது, இவங்க கம்பெனி பண மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னு. இப்ப இந்த விஷயம் வந்தவுடனே அடுத்த நாள் ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு தான் போறாங்க. இப்ப கோர்ட்டுல பாத்தீங்கன்னா ரெண்டு தரப்புலையும் பயங்கரமா வாதாடிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு காட்ஃபாதர் தான் வராரு. இப்ப அவர் வந்து என்ன சொல்றானா, இவங்க கம்பெனி மேல எந்த தப்புமே கிடையாது, அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த எவிடன்ஸை காட்ட, ஜார்ஜ் அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, உண்மையாவே என்னோட காட்ஃபாதர் வேற லெவல் பண்ணிட்டாரு அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவோட கம்பெனி தப்பிச்சிருது. இப்ப அவங்க எல்லாரும் வெளியே வந்த உடனே காட்ஃபாதர் என்ன சொல்றானா, நீ உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது நான் உன்னை பார்த்தேன், அப்போ உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைச்சேனா இப்போ உன்னை விட்டுட்டு போயிருப்பேன், ஆனா எனக்கு அந்த மனசு இல்லை, ஏன்னா நீ என்னோட பொண்ணு மாதிரி அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்கள வழி அனுப்பி வைக்கிறதுக்காக எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ கேட்கலாட்டி நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த இடத்த விட்டு போறாரு. இப்ப அவர் போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், நீ எப்ப டேட்டு தரேன்னு சொல்லு, அன்னைக்கே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அவங்கள பாத்தீங்கன்னா பாரா இப்பயாவது ப்ரொபோஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஹீரோவை கலாய்ச்சிட்டு இருக்க. மா காட்ஃபாதருக்கு தான் இவரை சுத்தமா பிடிக்காது, இவரையே நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா டே அமைதியா இருறா அப்படின்னு சொல்லி ஹீரோவை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணி ரிங்கு போட்டு விட ரெண்டு பேரும் ஒண்ணு செஞ்சிடறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே கல்யாண நாளதான் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு காட்ஃபாதர் தான் வரான். இப்ப வந்து என்ன சொல்லனா, உங்களோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக நான் வரல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்காக வந்தேன். உங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி இந்த சொத்து எல்லாம் உனக்கு தான் எழுதி கொடுத்தாங்க, இனிமே உங்க அப்பா பேர்ல உள்ள கம்பெனி
கம்பெனி உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட் கையில கொடுத்துட்டு குவான் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு இனிமே நீ தான் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போக இந்த பக்கம் ஹீரோயினுக்கு ரொம்ப சோகமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அவங்க பெட்ரூம்ல இருக்க இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கத பார்த்தோன்னு ஜார்ஜுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஜார்ஜ் பாத்தீங்கன்னா தாத்தா கூட வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் மாசா ரெடி ஆயிட்டு வந்து நாங்க 2 பேரும் ஹனிமூன் போக போறோம், பார்த்து பத்திரமா இருறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி வந்துற. இந்த பக்கம் தாத்தா தான் குட்டி பையனை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் ஹனிமூன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பினா அப்படியே ஃபேமிலி டின்னரை தான் காட்டுறாங்க. எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்ப அவளோட தங்கச்சி என்ன சொல்றானா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளோட பிரெக்னன்சியை எல்லார்கிட்டயும் சொல்றான். இப்ப அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது அங்க உள்ள எல்லாரும் ஹீரோ கிட்ட தான் வராங்க. என்னாச்சு, உங்களுக்கும் கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆயிடுச்சு, ஆனா ஒன்னும் நல்ல செய்தியே காணுமே. எனக்கு தெரிஞ்சு இவர் பொண்ணுங்க கிட்டயே போனதுல ஏதோ குறை இருக்கனாலதான் இவர் பொண்ணுங்க பக்கத்துலயே போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஹீரோ பத்தி தப்பா பேச ஆரம்பிக்க, என் புருஷனால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு யாரு சொன்னது, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவரோட உடம்பு நல்லதா இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஆனா அதை ஒன்னால ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா இவர் எந்த பொண்ணையும் லவ் பண்ணல, டேட்டிங்கும் பண்ணல. ஆனா இப்ப ஒன்ன கல்யாணம் பண்ணிருக்காரு, கண்டிப்பா அவர்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்னு இவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. போது நிப்பாட்டுங்க, என் புருஷனை இன்சல்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இப்ப அவ மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, ஜார்ஜ் தான் இவரோட குழந்தைன்னு சொன்னா கண்டிப்பா பிரச்சனை ஆகும், நேரம் வரும்போது எடுத்து சொல்லலாம் அப்படின்னு இவ அமைதியா விட்டுறா. ஆனா அவங்க யாரும் விடுற மாதிரியே இல்ல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் ரூம்க்கு போக அந்த இடத்துக்களோட தங்கச்சியுமே வந்துடுறா. நான் 2 மாசம் பிரெக்னெண்டா இருக்கேன், ஆனா நீ இன்னும் பிரெக்னென்ட் ஆன மாதிரியே தெரியலையே, உன்னால ஆக முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, உனக்கு ஒரு வேலையே இல்ல, இதே பொழப்பா தெரியுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக இவ்வளவு பாத்தீங்கன்னா அவளாவே கீழே விழுந்துடுறா. இப்பவே கீழே விழுற நேரமா பார்த்து அந்த இடத்துக்கு இவனோட பாய் ஃப்ரெண்டா வரான். ஏய், எதுக்காக இவளை கீழே தள்ளிவிட்டா அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வந்து டேபிள்ல உட்கார வச்சிட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. உன்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு உன் தங்கச்சி கிட்ட இப்படி நடந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவளால கோவத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்ப அந்த இடத்துக்கு ஜார்ஜ் தான் வரான். இப்ப அவன் வந்தவன ஹீரோயின் என்ன சொல்றானா, ஜார்ஜ் உன்னோட உண்மையான அப்பா இவர் தான் அப்படின்னு சொல்ல அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆக ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ சொன்னதை கேட்டவன. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உன் வயித்துல வளருதே அது உன் புருஷனோட குழந்தை தானா, அந்த சந்தேகம் எனக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு, எனக்கு தெரிஞ்சு அது அவனோட குழந்தையா இருக்க வாய்ப்புல, எனக்கு ஃபியான்சியா ஒரு பையனை பாத்தீங்களா அந்த பையனோட குழந்தை அப்படின்னு சொல்லி இவ ஒரு வீடியோவை காட்ட. பாத்தீங்கன்னா அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு முத நாள் வந்து அந்த பையன் கூட தானே ஸ்டே பண்ணிருப்பான், அந்த வீடியோ தான் அது. அதை பார்த்தோன்னா அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இப்ப இந்த பாய் ஃப்ரெண்டோட அம்மாவை பாத்தீங்கன்னா, ஏண்டி என் பையனுக்கே நீ துரோகம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க திட்டிட்டு இருக்க. இவன் அவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு, எனக்கே நீ துரோகம் பண்ணிட்டல, உன்னை நான் டைவர்ஸ் பண்றேன்டி அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க. போது நிப்பாட்டுங்க, ஃபேமிலி டின்னரையே கெடுத்துருவீங்க போலயே, வெளியே போய் சண்டை போடுங்க அப்படின்னு ஹீரோ எல்லாரையும் துரத்தி விட்டுறான். இப்ப ஹீரோ ஜார்ஜை பார்த்து என்ன சொல்றானா, ஜார்ஜ் நான் அப்பான்னு கூப்பிடுறா அப்படின்னு சொல்ல, இல்ல நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்லிடுறான். இப்ப தாத்தாவை பாத்தீங்கன்னா, இவனை என்னால பேரனால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போக, அப்பா கிட்ட இவன் தான் என்னோட உண்மையான பையன் சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோ டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து கொடுக்குறான். அப்பா ஜார்ஜ் உண்மையாவே என்னோட பையன் தான் அப்படின்னு சொல்லி கொடுக்க அந்த ரிப்போர்ட்டை அவங்க அப்பா தூக்கி போட்டுறாரு. இப்ப அவர் சோகமா இருந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஜார்ஜ் தான் வரான். இப்ப ஜார்ஜ் வந்து உங்களுக்காக ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. இப்பதான் வாங்கின உடனே இவருக்கு பாசம் அதிகமாயிருது. 7 வருஷமா உன்னை நான் பார்க்காம இருந்துட்டேனடா அப்படின்னு சொல்லி ஜார்ஜை கட்டி பிடிச்சிட்டு இவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றானா, உன்னோட அம்மாவை கட்டாயப்படுத்தி உங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நான் தான்மா, என்னாலதான் உன் அம்மாவோட வாழ்க்கை வீணா போச்சு, எல்லாமே என்னோட தப்பு தான். ஏன்னா உன்னோட காட்ஃபாதர் இருக்காரு, அவரும் உன்னோட அம்மாவும் காதலிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நான் தான் அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி உங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கல்யாணம் பண்ணி கொஞ்சம் வருஷத்துல சேர்த்து போயிட்டா அப்படின்னு இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்பதான் ஹீரோயினுக்கு எல்லாமே புரியுது, காட்ஃபாதர் எதுக்காக இவ்வளவு நல்லபடியா பாத்துட்டு இருப்பாருன்னு. இப்ப இது எல்லாத்தையும் நினைச்சு இவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, காட்ஃபாதர் என்ன தெரியுமா சொன்னாரு, ஜார்ஜ் கண்டிப்பா நான் என் கூட கூட்டிட்டு போவேன்னு சொன்னாரு. ஏன்னா அவருக்குன்னு இருக்கிறது ஜார்ஜ் மட்டும்தான், அவனுக்கு துணையா இருந்த உன்னோட அம்மாவையும் நான் கொன்னுட்டேன் அப்படின்னு இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பெரிய ஷாக்கா இருக்கு இந்த விஷயத்தெல்லாம் கேட்டவுடனே. இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, நான் காட்ஃபாதருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன், ஜார்ஜ் அவர் கூட தான் இருப்பாருன்னு. எனக்கு வேற வழி தெரியல, நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்கிட்ட இருந்து உன்னோட அம்மாவை தான் நான் பிரிச்சுட்டேன், ஜார்ஜையும் பிரிக்க விரும்பல அப்படின்னு சொல்ல, யாரு கேட்டு நீங்க சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க, என்னால ஜார்ஜ் இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு மயக்க வர மாதிரி ஆகிடுது. இப்ப ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்றாங்க. இப்பதை கேள்விப்பட்டவன, இல்ல என்னால இந்த குழந்தைய பேத்துக்க முடியாது, அபார்ஷனுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு ஹீரோ அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு ஜார்ஜ் தான் வரா. ஜார்ஜ் வந்து என்ன சொல்றானா, அம்மா ஏன் அழுதுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எதுவும் ஆகாது, சின்ன வயசுல இருந்து நான் காட்ஃபாதர் கூட தானே வளர்ந்தேன், நீங்க வேலைக்கு
வேலைக்கு போகும்போது அவர் தானே என்ன நல்லபடியா பார்த்துட்டு இருக்காரு. நான் இதுக்கப்புறமா அவர் கூடவே இருக்கமா அப்படின்னு சொல்ல, இல்லடா நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஜார்ஜ பாத்தீங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி 50 வயசு ஆயிடுச்சுமா. இன்னும் எவ்வளவு நாள் அவர் உயிரோட இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் இருக்கிற வரைக்கும் நான் இருக்கேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினாலையும் இவனை சமாதானப்படுத்த முடியல. இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஜார்ஜ காட்ஃபாதர் கூட அனுப்புறதுக்காக 2 பேரும் ரெடி ஆயிட்டு நிக்க ஹீரோயினுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இப்பயாவது அப்பான்னு கூப்பிடுறா அப்படின்னு சொல்ல, வேற என்ன பண்ணி தொலைறது, கூப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு ஜார்ஜ் அப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அடுத்து ஹீரோயின் கிட்ட தான் போறான். அம்மா நான் உங்களை கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன், சீக்கிரமே திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பாச மலையை பொழிஞ்சிட்டு ஜார்ஜ வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அப்படியே பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு குட்டி பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, ஹீரோயின் பிரெக்னண்டா இருந்தா இல்லையா அவளோட பொண்ணு தான். இப்ப அவ நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த குட்டி பொண்ணை நிறைய பேர் புலி பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து இந்த குட்டி பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வரான். நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பையனை பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு கூட உட்காந்து ஒரு காஃபி ஷாப்ல பேசிட்டு இருக்கான். இந்த பையன் வேற யாரும் கிடையாது, ஜார்ஜ் தான். இப்ப ஜார்ஜ் அவனோட தங்கச்சியை பார்த்தவன, நீ ரொம்பவே வளர்ந்துட்டமா, நான் பிறந்ததுல இருந்தே உன்னை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல, நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இங்க பாருமா, யாருன்னு தெரியாத ஆள் கூட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா எனக்கு உங்களை தெரியுமே, என்னோட அப்பா தானே அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிரான். ஜார்ஜ் நீ இவ்வளவு பெரிய பையனை வளர்த்துட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ ரொம்ப சந்தோஷமாகிட்டு, இப்ப என்ன சொல்றனா, உன்னோட அம்மாக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன், கண்டிப்பா உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணி வர சொல்லிடுறான். இப்ப இவனை பாத்தீங்கன்னா ஜார்ஜ் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு, உன்னோட தாத்தா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டாருடா, அவரோட இறுதி சடங்கு கூட நீ வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நான் ரொம்பவே வருத்தப்படுறேப்பா அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஜார்ஜ் அண்ணன் தெரிஞ்சவன இந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, ஐயோ இவ்வளவு ஹேண்ட்ஸமான பையன் எனக்கு அண்ணனா போயிட்டானே அப்படின்னு சொல்லி இது அழுதுட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் அந்த குட்டி பொண்ணை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப ஓடி வந்து ஜார்ஜ் பார்த்த உனக்கு கட்டி பிடிச்சிட்டு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாச மலையை பொழிஞ்சிட்டு இருக்க. குடும்பமா 4 பேர் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இவங்க எல்லாரும் இப்படி ஒண்ணு சேர்றதோட தான் இந்த டிராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான டிராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். இந்த டிராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.